எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது குறித்து என்ன? இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புகழ்பெற்ற வேலூர் பென்ட்லண்ட் அரசு மருத்துவமனையை திறந்து வைத்தார். 25ஆம் தேதி திறந்து வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன், அதிமுகவின் சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக நான் கேள்விப்பட்டேன். 25ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்த அந்த மருத்துவமனைக்கு முன்னால் 2 நாட்களுக்கு முன்பாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் வருகை தந்து ஆய்வு செய்துவிட்டு அன்றைக்கு பேட்டி தந்தார்கள். நாளை வேண்டுமானால் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்வையிடட்டும், நான் கொண்டு போய் காட்டுகின்றேன் என்று சொன்னார். 2 நாள் கழித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மருத்துவமனையை திறந்திருக்கின்றார். திறந்த மருத்துவமனை மிக சிறந்த மருத்துவமனையாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. 2 தளங்களில் இன்றைக்கு மருத்துவர்கள் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், பேஷண்ட்டும் போகிறாங்க. ஆனால் இவர்கள் இதை திசை திருப்புவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் என்று நடத்துகின்றார்கள். அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அடுக்கம்பாறை மருத்துவமனை, அங்கேயே பல வசதிகள் இதுவரை கிடையாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக போராடி அங்கே வர கழிவுகள்லாம் வந்து சப்தலிபுரம் ஏரிக்கு வருது. அந்த ட்ரீட்மெண்ட் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டே போடாமல் போயிட்டாங்க. இவர்களெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை பார்த்து அரைகுறையாக செய்துவிட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், புகழ்பெற்ற பென்ட்லண்ட் மருத்துவமனை 5 வருட காலம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். 4 வருட காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் கட்டாத ஒரு மருத்துவமனை 4 வருட காலத்தில் அவர் கண்டிப்பாக கட்டியிருக்கலாம் அந்த மருத்துவமனையை. காரணம், வேலூர் மாவட்ட ஒட்டுமொத்த மக்கள் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு வருவார்கள் என்பது தெரியும். அவர்கள் செய்யாததை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 2021 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 198 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு செல்லவில்லை, ஒதுக்கி அதற்குண்டான டெண்டர் விட்டு 7 அடுக்கு மாடியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி படிப்படியாக 7 தளங்களிலும் மருத்துவர்கள் வைத்தியம் பார்ப்பார்கள். திசை திருப்புவதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் என்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வேணும்னா ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு யார் தலைமையோ அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி நடக்குதுன்னு கூட்டு போய், நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் வாங்க கூட்டு போய் காட்டுறேன். மக்கள் இன்றைக்கு நம்ப மாட்டார்கள். காரணம், கொண்டு வந்தது திமுக அரசு தலைவர் தளபதி, திறந்தது திமுக அரசு தலைவர் தளபதி. 7 அடுக்கு மாடி கொண்டாது. அன்றைக்கே சொன்னார்கள் படிப்படியாக விரைந்து 7 தளங்களும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று சொன்னார்கள். மூடு விழா என்று அவர்கள் சொல்வது தவறு. அரசியலுக்காக இது மாதிரி ஒரு பிழப்பு நடத்துவது தவறு. மாவட்டம் வந்து மாங்காய் அதிகமாக இருக்குது. பிஜேபி திங்கட்கிழமை ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் இல்லை, மா விவசாயிகளுக்கு இங்கிருந்து ஆந்திராவுக்கு போகக்கூடிய மாங்கனிகளை அங்கே இருக்கின்றவர்கள் தடுக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் உடனடியாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தகவலை தந்தோம். மா விவசாயிகளுக்காக என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். விரைவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 25, 26 இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்தபொழுது அந்த கவனத்தை அவருக்கு தந்திருக்கின்றோம். விரைவில் மாங்கனி தொழிற்சாலை, அந்த சாறு தொழிற்சாலை வேலூர் மாவட்டத்திற்கு வரும். வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மா விவசாயிகளுக்கு நல்ல செய்தியாக கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தருவார். இப்போ கூட இன்னொன்று புரிஞ்சுக்கினீங்க, மா விவசாயிகள் இத்தனை வருஷம் ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க, இப்போ தடுத்தாங்கன்றது தான் இந்த பிரச்சனை. எல்லாமே ஜூஸ் ஃபேக்ட்ரி மொத்தம் ஆந்திராவில் இருக்குது. ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டம் இது நாள் வரை வராத பிரச்சனை இப்போ வந்திருக்கு. விரைவில் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும்.